தாமரை செல்வன்னு ஒரு ஐயா இருக்கார். இவர நண்பா அப்படின்னு கூப்பிட்டா தான் அவருக்கு பிடிக்கும். அந்த நேரம் செல்போன் பார்க்காமல் நாம அவாய்ட் பண்றக்கு வாய்ப்பு இருக்கு. ஓரி என்றால் மடிப்பது, காமி என்றால் காகிதத்தை பற்றிய குறிப்பது. சடகம் வந்து அவளை பார்த்துட்டு, நீ கொக்கு செய்யி, 1000 கொக்கு செய்யி. இந்த கையில தீர்த்தும் போது கையில் இருக்கிற செல்கள் அதிர்ந்து மூளைக்கு, இப்போ உங்க கிட்ட சாதா டேபிள் செய்ய தெரியும், டிசைன் டேபிளும் செய்ய தெரியும். வாழ்க வையகம். நண்பர்களே, ஓரிகாமி அப்படிங்கிற காகித மடிப்பு கலையை உங்கள் குழந்தைகளுக்கு ஆன்லைன் மூலமாக விருப்பத்தொகை வகுப்பாக கற்றுக் கொடுங்கள். தாமரை செல்வன்னு ஒரு ஐயா இருக்கார். இவரை நண்பா அப்படின்னு கூப்பிட்டா தான் அவருக்கு பிடிக்கும். இந்த நண்பா அப்படிங்கிற தாமரை செல்வன் ஐயா அவர்கள் காகித மடிப்பு கலையாகிய ஓரிகாமி அப்படிங்கிற கலையை பல வருடமாக மாணவர்களுக்கு வகுப்படுத்திட்டு இருக்கிறார். அவரை வச்சு நாம் என்ன பண்ணுறோம், விருப்பத்தொகை வகுப்பு 5 நாள் ஆன்லைன் வகுப்பாக உங்கள் குழந்தைக்கு கற்றுக் கொடுப்பதற்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க. வாழ்க வளமுடன். ஓரிகாமி என்றால் அது ஜப்பானிய வார்த்தை. தமிழ்ல அதுக்கு காகித மடிப்பு கலை. ஓரி என்றால் மடிப்பது, காமி என்றால் காகிதத்தை பற்றிய குறிப்பது. ஓரிகாமி என்பது காகித மடிப்பு கலை. இங்கிலீஷ்ல பேப்பர் ஃபோல்டிங். 3 மொழியிலும் சொல்லிட்டேன். ஓரிகாமி ஜப்பானிய வார்த்தை, காகித மடிப்பு கலை தமிழ், பேப்பர் ஃபோல்டிங் ஆங்கில சொல். இந்த ஓரிகாமி பத்தி சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்றேன். ஓரிகாமி ஜப்பான்ல சடகோ சசாகின்னு ஒரு பொண்ணு இருந்தா. சசாகிங்கிற பொண்ணு புற்றுநோயில படுத்து கிடக்கிறா. அவளை பார்க்க சடகோ வரா. சடகோ வந்து அவளை பார்த்துட்டு, நீ கொக்கு செய்யி, 1000 கொக்கு செய்யி, உன் புற்றுநோய் நல்லாயிடும் அப்படின்னு சொல்ல, சசாகி எனக்கு தான் கொக்கு செய்ய தெரியாது அப்படிங்கிறான். நான் சொல்லித்தரேன்னு சடகோ சொல்லித்தரா. கொக்கு அவங்க நாட்டுடைய ஒரு ஆன்மீக பறவை. நோயில் இருக்கிறவங்க 1000 கொக்கு செஞ்சாலும் குணமாயிடும். கல்யாணமாகி போற பொண்ணு அம்மா வீட்டிலேருந்து 1000 கொக்கு வாங்கிட்டு போனாலும் அவன் வாழ்வு நல்லா இருக்குன்னு அவங்க ஐதீகம். இந்த ஓரிகாமி கலையினால் நமக்கு என்ன நன்மை அப்படின்னா, குழந்தைகளாகிய உங்களுடைய கைகள் 2வது மூளை, முதல் மூளை இங்க இருக்கு, 2வது மூளை இது. இந்த கையில தீர்த்தும் போது கையில் இருக்கிற செல்கள் அதிர்ந்து மூளைக்கு அதிர வைக்குது. மூளை நன்றாக வேலை செய்யுது. உங்களுக்கு ஞாபக சக்தி வளருது, கற்பனை திறன், படைப்பு திறன் கிடைக்குது. இதெல்லாம் ஜப்பானுடைய கண்டுபிடிப்பினால குழந்தைகளுக்கு முதல் அவங்க இந்த குழந்தைகளுக்கு காகித மடிப்புகளை சொல்லித்தராங்க. நானும் உங்களுக்கு இப்போ காகிதக்கலை சொல்லித்தர போறேன். முதல்ல காகிதத்தை கையில் எடுத்துக்கோங்க. கலர் பேப்பர்ல எடுத்துக்கிட்டீங்களா? நானும் கலர் பேப்பர் எடுத்துக்கிட்டேன். எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? சரி. இந்த கலர் பேப்பரை இப்படி நீல வாட்டத்தில் பிடிங்க. எல்லாரும் நீல வாட்டத்தில் பிடிச்சிட்டீங்களா? சரி. இப்போ இதை 2ஆ மடிங்க. பாரு, நான் மடிச்சுக்கிறேன் பாரு. இது மாதிரி 2ஆ மடிங்க. 2ஆ மடிச்சிட்டீங்களா? மறுபடியும் இதை 2ஆ மடிக்கிறேன். அதாவது இந்த கலைக்கு பேரு நம்ம ஐயா வச்சிருக்கிறது, ஹீலர் பாஸ்கர் ஐயா, நேர்த்தியான கலை. நேர்த்தியா மடிக்கணும். நேர்த்தியான கலை. எல்லாரும் மடிச்சிட்டீங்களா? அது மாதிரி இப்போ உங்க கையில ஒரு ஸ்கேல் மாதிரி இருக்கு. ஸ்கேல் உங்களுக்கு எல்லா கையிலும் ஸ்கேல் வந்துடுச்சா? சரி. இந்த ஸ்கேல்ல நம்ம கோடு போடுவதற்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம வேற ஒன்று செய்யறோம். இந்த ஸ்கேலை
அப்படியே நான் ஒரு டேபிளாக மாற்றுறேன். முதல்ல நீங்கள் பாருங்க, அப்புறம் செய்யுங்க. பார்க்குறீங்களா? பாருங்க, 2 விரல் வச்சுக்கிறேன், அப்படியே மடிக்கிறேன். பார்த்துட்டீங்களா? இதே போல ஒரு பக்கம் செய்தால் மறுபக்கம் செய்யணும். இந்த பக்கம் அதே மாதிரி 2 விரல் வச்சுக்கிட்டு மடிக்கிறேன். எல்லாரும் மடிச்சிட்டிங்களா? இப்போ பாருங்க, அழகா என் கையில் ஒரு டேபிள். இப்போ இந்த டேபிள் அப்படியே கீழே வைக்கிறேன். நீங்களே செஞ்சிட்டீங்களா? அது மாதிரி அந்த மாதிரி டேபிளில் வரிசையாக வைங்க பார்க்கலாம். எல்லாரும் டேபிள் நல்லா செஞ்சுருக்கிறீங்க, நல்லா இருக்கு. சபாஸ், புரிஞ்சிட்டீங்க. நல்லா ஸ்கேல் அப்படியே மாற்றிட்டீங்க. டேபிள்லாம் முன்னாடி வைங்க. ரைட், சபாஸ், வெரி குட். அடுத்த டேபிள் செய்யலாமா? குழந்தைகளே, இப்போ அடுத்த ஒரு டேபிள் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நீங்கள் பேப்பரை கையில் எடுத்துக்கோங்க, அடுத்த கலர் பேப்பரை. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? செய்யலாமா? இந்த பேப்பரை பாருங்க, நேராக இப்படி நீல பாட்டில் பிடிச்சிக்கோங்க. நீல பாட்டில் பிடிச்சிட்டிங்களா? 2ஆ மடிங்க. 2ஆ மடித்து கையில் அப்படியே கிரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கிரீஸ் பண்ணிட்டு நாம் இப்போ பேப்பரை கிழிக்கணும். நம்ம ஓரிகாமி கலைக்கு எந்த உபகரணங்கள் கிடையாது. கத்தியோ ஊசியோ நூலோ வச்சுக்கிறது இல்லை. பாருங்க, கையே தான். முதல்ல கொஞ்சம் கிரீஸில் கிழிக்கிறேன், 2 பக்கம் இழுக்கிறேன். பாருங்க, அப்படி அழுத்தமாக பிடிச்சி 2 பக்கம் இப்படி இழுக்கணும். அப்புறம் கொஞ்சம் கீழே நிற்கிறீங்க, அப்படி இழுக்கிறீங்க, மறுபடியும் இப்படி இழுக்கிறீங்க. இப்படிதான் பேப்பரை நம்ம கட் பண்ணணும். சரி, இப்போ பாருங்க, இந்த பேப்பரை 2ஆ மடிக்கிறேன். பேப்பரை 2ஆ மடித்து நல்லா கிரீஸ் பண்ணிக்கிறோம். கிரீஸ் பண்ணிட்டோமா? இதை கவனிங்க, பார்க்குறீங்களா? சைட்டா பாருங்க, ஒரு செங்கோணம் முக்கோணம் அடிக்கிறேன். ஒரு பக்கம் செய்தால் மறுபக்கம் செய்யணும். இந்த பக்கம் அதே மாதிரி மடிக்கிறேன். பார்த்தீங்களா? இங்க என்ன மடிச்சோமோ அதே இந்த பக்கம் மடிக்கிறேன். மடிச்சுக்கிட்டேன், மறுபடியும் இந்த பக்கம் செஞ்சிட்டீங்களா? அடுத்தது இதை மாதிரி இன்னொரு பேப்பர் நம்ம செய்யணும். இதை கீழே வச்சிருங்க, இதை 2ஆ மடிங்க. 2 பக்கம் இப்படி செஞ்சிட்டோம். இதை 2ஆ மடித்து நல்லா நீவி விட்டுறோம். அதே போலவே இந்த பேப்பர் கையில் எடுத்துக்கிறேன். இந்த பேப்பரை நல்லா நீவி விட்டு இதை பிரித்து வச்சுக்கிறேன். இந்த கீழே வச்ச பேப்பரை இங்கே கொண்டு போகிறோம். இந்த பேப்பரை பிரித்து வச்ச பேப்பர் நடுவில் வச்சு இதை அழுத்தி பிடிச்சிக்கிறேன். அப்போ உயரமாக இருக்குது, இங்கே கீழே இருக்குது. அதை சரி சமப்படுத்தணும். ரெண்டுமே சமப்படுத்தணும். அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். பாருங்கள், நான் பண்ணிக்கிறேன். இப்போ சமமாயிடுச்சு. இப்போ இது முக்கோணம் கொடை. இந்த இதுதான் நமக்கு அளவு. இந்த அளவு அப்படியே மடிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்தாண்ட இந்த 2 தான் நமக்கு அளவு. இதையும் அப்படியே மடிச்சுக்கிறேன். இப்போ இதில் என்னன்னா 2 பக்கம் வி மாதிரி ஒரு டிசைன் கிடைக்குது. இது டிசைன் டேபிள், அது சாதா டேபிள். இப்போ இந்த மாதிரி டேபிளில் செய்யுங்க. செஞ்சிட்டிங்களா? இப்போ உங்கள் கைட்ட சாதா டேபிள் செய்ய தெரியும், டிசைன் டேபிளும் செய்ய தெரியும். இப்போ டேபிள் 2 ஐட்டம் கற்றுக்கிட்டீங்களா? இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா ஆன்லைனில் மட்டும்தான் பதிவு செய்ய முடியும், விருப்பத்தொகை செலுத்தி. anatomic-therapy.orgங்கிற வெப்சைட்டில் ப்ரோக்ராம் ஃபைண்டர் அப்படிங்கிற இடத்துல போய் ஓரிகாமி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் வரும். அதில் நீங்கள் விருப்பத்தொகை செலுத்தி பதிவு பண்ணிட்டீங்கன்னா லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வகுப்பு மார்ச் 17ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது. எனவே நண்பர்களே,
ஓரிகாமி அப்படிங்கிற காகித மடிப்பு கலையை உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். இதன் மூலியமாக செல்போனில் அதாவது செல்போனுக்கு அடிமையாக இருக்கிற அந்த குழந்தைகளை இந்த மாதிரி காகித விளையாட்டுகள் செய்யும் பொழுது அந்த நேரம் செல்போன் பார்க்காமல் நாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே குழந்தைகளுக்கு ஓரிகாமி கற்றுக் கொடுங்கள். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.